கனமழையில் சூரியன் மறைந்திருந்தாலும் அவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கைதான் இந்த உலகத்தை வாழ வைக்கின்றது. அதுபோலதான் பார்க்கப்படாமலேயே உன்னுடைய வாழ்க்கையை நானும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். நீ பூஜையை செய்தாயா, மந்திரத்தை சொன்னாயா என்று எல்லாம் நான் பார்ப்பது இல்லை. நீ என்னை ஒரு நிமிடம் நினைத்ததும் போதும், அந்த நிமிடமே நான் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற முற்பட்டு விடுகின்றேன். நீ இப்பொழுது கேட்கும் இந்த வார்த்தைகள் இந்த பாபா உனக்காக கூறும் அருள் வாக்கு. சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வரும் என்று. உன்னுடைய உள்ளம் சோர்ந்திருந்தால் கூட அதை பற்றி நான் கவலைப்படுவது இல்லை. ஏனென்றால் அந்த தருணத்திலேயே உன்னுடைய முகத்தை மலர நான் செய்து விடுவேன். உன்னால் முடியுமா என்று ஒரு சிலர் உன்னை கேட்டால் நீ என்னை நினைத்துக்கொள். நான் அந்த பதிலை சொல்கின்றேன். முடியும், நிச்சயமாக முடியும் என்று என்னுடைய அந்த அருள்வாக்கை. உன்னுடைய கண்ணீருக்கு பின்புலத்தில் ஒளிதான் நிறைந்திருக்கின்றது. நீ ஒரு துளி கண்ணீர் சிந்தினால் கூட அது என்னுடைய பாதத்திலோ அல்லது கரத்திலோ தான் விழுகின்றது. உடனே அந்த துளியை நான் உணர்ந்து அதை போக்க முற்படுகின்றேன். நீயோ இழந்ததை எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய். உனக்கோ தெரியவில்லை அந்த இழப்புகளும் மிகப்பெரிய நன்மைக்காக தான் என்று. அதை பெற்றிருந்தால் நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் கடினங்களையும் அனுபவித்திருப்பாய் என்று உனக்கு தெரியாது. ஆனால் அதை பெற்றிருந்தால் நீ எத்தனை விதமான துன்பங்களை சந்தித்திருப்பாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் அதை இழக்கச் செய்தேன். ஆனால் அது உன்னுடைய மனதிற்கு பிடித்திருந்தது என்பதை அறிந்த நான் அதே வடிவில் புதிய மாற்றத்தோடு புதிய மாறுதல்களோடு உன்னை புரிந்து கொண்டு உன்னோடு அன்பு பாராட்ட அதை தயார் செய்து கொண்டு இருக்கின்றேன். தாமதமானாலும் தவறாமல் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன்னிடம் செல்வம் இல்லையா, பரவாயில்லை. துன்பம் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் என் மீது வைத்த அந்த நம்பிக்கை இருந்தால் அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் வெற்றிகளாக மாறிவிடும். நீ தளர்ந்திருந்தால் அந்த நேரத்தில் நான் உனக்கு ஆறுதலை கொடுக்கின்றேன். அழும் பொழுது நான் உன் நெஞ்சத்தில் அமைதியை கொடுக்கின்றேன். உன் வாழ்விற்கான அதிசயத்தை இந்த பாபா நான் தான் நிகழ்த்தி தரப்போகின்றேன். உன்னை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். தனிமையில் போராடி கொண்டிருக்கின்றாய். அந்த போராட்டம் எத்தனை வழிகளை உனக்கு கொடுக்கின்றது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த வழிகளை எல்லாம் உன் வாழ்விற்கான வலிமைகளாக நான் மாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை உனக்கு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதனால் எதை நினைத்தும் பெரிதாக நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பாபாவை மட்டும் நினைத்து சந்தோஷப்பட்டால் போதும். கவலைகள் அனைத்தும் இன்பங்களாக மாறிவிடும். எதிர்பாராத நேரத்தில் வரப்போகின்ற சந்தோஷங்கள் என்பது உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நல்ல திசைக்கு திருப்ப போகின்றது. மாற்றத்தின் முதல் அறிகுறி. உனக்கு நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும். நல்லது நடக்கும்.